ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்ப்ராய்டிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் டிசைனு. இதில் மொத்தம் நிறைய கலர் இருக்குது. கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 கலர் தான். அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வியூ எப்படி இருக்குதுன்னு காமிப்போம் அப்படின்ட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலரில் பிங்க் கலர் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஓவரால் வியூவு. இது வந்து நெக்கு ஸ்லீவுக்கு வந்துடும். ஸ்லீவுக்கு வந்து இந்தமாரி 2 பீக்காக் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளவர் பேட்டர்னு. எம்ப்ராய்டிங்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு எதையுமே மிஸ்டேக் இருக்காது. எம்ப்ராய்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு த்ரெட்டு கூட வெளில வந்திருக்காது. அந்த ஜரி த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க, சில்வர் ஜரி த்ரெட்டு. அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக ஸ்டோனும் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதையுமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும், எதுவுமே டேமேஜ் எதுவுமே இருக்காது பாருங்கள். உள்ளே வந்து கோல்டு சரியும் கொடுத்துருக்காங்க, வெளில வந்து சில்வர் சரியும் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இதில் வந்து எல்லோ வித்து க்ரீன் காம்பினேஷன் தான் வரும் எந்த கலர் ஆர்டர் பண்ணாலும். மோஸ்ட்லி இதில் வந்து எல்லோ வித்து க்ரீன் அந்த காம்பினேஷனில் வந்துடும். இதுதான் வந்து ஸ்லீவ் பேட்டர்னு. ஸ்லீவ் பாருங்கள், இந்தமாரி எல்லோ வித் க்ரீன் தான் வருது. ஆனால் வந்து ரெட்டில் மட்டும் வந்து க்ரீனில் மட்டும் ரெட்டு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்டாக ரெட்டு வித்து எல்லோ கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது காம்பினேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஸ்லீவ் டிஃப்ரெண்ட் வருது கலர்ஸு, ஸ்லீவ் கலர்ஸு. புட்டாஸும் குட்டி குட்டியாக புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புட்டாஸுமே எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃப்ளவர் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி புட்டாஸ்லேயும் ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டோன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவராலாக வந்து ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம், 2 பீக்காக வச்சு ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை லாங் ஸ்லீவாகவும் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பேக் சைடு எப்படி இருக்கும்னு. பேக் சைடு பாருங்கள், இதுக்குள்ளே லைனிங் வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. த்ரெட்டு டிஸ்டர்பன்ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உள்ளே வந்து இதேமாரி வந்து பேப்பர் கொடுத்து உள்ளே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது லைனிங் வச்சிட்டிங்கன்னா. இந்த ஸ்லீவுக்கு மேலேயே இன்னொரு ஸ்லீவும் கொடுத்துருப்பாங்க, அதாவது கீழேயும் மேலேயும் ஒரே ஸ்லீவ், 2 ஸ்லீவையும் கீழேயும் மேலேயும் கொடுத்துருப்பாங்க, ஒரே பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே ஒரு ஸ்லீவு மேலே ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம், லாங் ஸ்லீவாகவும் வச்சுக்கலாம். ஷார்ட்டுனா இவ்வளோ தூரம் வரும், அதாவது 2 பீக்காக் வரைக்கும் வரும் ஷார்ட்டு. இதே வந்து 3/4 வைக்கிற மாதிரி இருந்தால் புட்டாஸோடு சேர்த்து 3/4 வச்சுக்கலாம். ஷார்ட்டுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் 2 பீக்காக்கு. இது பேக் சைடு. பேக் சைடு கீழே ஸ்லீவுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ கீழே ஃப்ளவர் பேட்டர்ன் அதே தான் பேக் சைட்லேயும் கொடுத்துட்டு ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில்வர் ஜரி வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, சில்வர் ஜரி வச்சு கொடுத்துட்டு அதில் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. லீஃபும் ஃப்ளவரும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே தான், க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷன். என்ன ஸ்லீவில் கலர் காம்பினேஷனோ அதே தான் பேக்லேயும். இதுலேயுமே குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்து அதே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே ஸ்டோன் ஒர்க்கு புட்டாஸ்லேயும் அதே ஸ்டோன் ஒர்க்கு, பேக் சைட்லேயும் அதே ஸ்டோன் ஒர்க்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டில் அதே தான், கீழே வந்து பேக் சைடும் மேலே வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள பொஷனும். ஃப்ரண்ட்டில் எப்பயுமே போல் 1 சைடு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக் வந்து ரொம்ப டீப்பாகவும் இல்லை. நிறைய பேர் யோசிப்பீங்க டீப்பாக இருக்குமோன்னு, டீப்பாகவும் இல்லை. அட்லீஸ்ட் அப்படியே டீப்பாக இருந்தாலுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், எம்ப்ராய்டிங்கிறதுனால கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஆரியா ஒர்க்குனா தான் பிரிச்சுட்டு இருக்கணும், இது வந்து கட் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது ஸ்லீவ் போர்ஷனை விட்டுட்டு மீதி எல்லா பக்கமும் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் லாங் இருக்குது சைடில். நீங்கள் வந்து 10மோ 10ஆதோ அப்படின்னு நினைக்க வேணாம், எந்த சைஸாக இருந்தாலும் 10. இவ்வளோ தூரம் சைடில் லாங் கொடுத்துருக்காங்க. அதனால் பெரிய சைஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். 1+ மீட்டர் இருக்கும், அதனால் வந்து பயப்படாமல் துணி 10மோ 10ஆதுன்னு பயப்படாமல் வாங்கலாம். இது பேக் சைடில் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்குது. நெக்கு இவ்வளோ பாருங்கள், டீப் பார்த்துக்கோங்க, நெக் டீப்பும். நிறைய பேர் டீப்பாக இருக்குமோ ரொம்ப சின்னதாக இருக்குமோன்னு யோசிக்க வேணாம், டீப்பாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப டீப்பாக இருக்குங்கிறவங்க பயப்படவும் வேணாம், கட் பண்ணிக்கலாம். அதுமாரி பாருங்கள், இவ்வளோ தூரம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், காமிக்கிற தூரம் கூட மேலே கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெக்கு இப்படி தான் இருக்கும், ஸ்லீவு இப்படி இருக்கும். இதில் வந்து 3 ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் வந்து 350, ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓவரால் வியூவும் காமிக்கிறேன். இதுதான் பேக் நெக் ஓவரால் வியூவு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கலருமே வந்து ஃபுல்லாக சில்வரு ஃபுல்லாக கோல்டுனாலும் நல்லா இருக்காது. இதேமாதிரி கலர் காம்பினேஷன் போட்டு கான்ட்ராஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இதில் க்ரீன், இந்த ப்ளவுஸ் வாங்கிட்டு க்ரீன் தான் சாரீ கட்டணுமா, இல்லை வந்து இதில்
வர கலர் தான் சாரீ கட்டணும்னு அவசியம் கிடையாது. கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால எந்த கலர் வேணாலும் சாரீ கட்டலாம், மேட்சிங்காக இருக்கும். பாருங்கள், ஃபுல் ஓவரால் வியூவு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, எந்த டேமேஜும் இருக்காது, ஃபுல் கேரண்டி. பாருங்கள், இதை வந்து 3/4 ஸ்லீவு, இது ஷார்ட் ஸ்லீவு வச்சா இப்படி தான் இருக்கும். வேணால் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.